ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங். இன்னைக்கு 4th டே பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக செஞ்சாச்சு. கரெக்டாக இன்னைக்கு டே வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்குள்ளே 4:30 ஆயிடுச்சு. ஆனால் 4:45க்குள்ளே பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கற்பூர ஆராத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி மார்னிங்கில் எப்போவுமே நான் சாம்பிராணி தான் போடுவேன். ஈவினிங்கில் மட்டும் ஊதுவத்தி ஏற்றி வைப்பேன். சாம்பிராணி புகையும் போட்டு வீடு முழுக்க காமிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நேற்றுக்கு நைட்டே எறா குழம்பு வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி நிதானமாக பொறுமையாக சமைச்சா போதும். அது இல்லாமல் வெயில் காலன்றதுனால சீக்கிரமாக சமைச்சா வந்து 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு வடிச்சிட்டா வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. மதியத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு. அதனால் 6:30க்கு மேலே சமைச்சிக்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா குழம்பு இருக்குது, வெறும் சாப்பாடும் ரசமும் மட்டும்தான் வைக்கணும். என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும். ஸோ பொறுமையாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். நேற்றுக்கு நைட்டே சாமான்லாம் கழுவி வச்சுருந்தேன். அந்த சாமான்லாம் ஆறிடுச்சு. அதெல்லாம் எடுத்து அது இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பக்கத்தில் அடுப்பில் பாலும் வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு வந்தோடனே பூஜைலாம் முடித்தோடனே ஃபஸ்ட்டு பால் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். பால் வச்சாச்சு. பால் காஞ்சிருச்சுன்னா டீ போட்டு குடிக்க வேண்டியது தான். நேற்று திடீர்னு இங்கெல்லாம் சரியான மழை. 1.5 மணி நேரம் மழை அடின்னு அடிச்சது. பயங்கர மழை. ஆனாலும் அந்த கொமைச்சல் வந்து போகவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி கொமன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நைட்டே வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் லோட் பண்ணி வச்சுருந்தேன். பூஜைலாம் முடிச்சுட்டு அடுப்பில் பாலை வச்சுட்டு போயிட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன்.